இப்போ ரீசெண்டாக அவரோட பொண்ணுக்கு வெட்டிங் அந்த டைமில் அவர் மீட் பண்ண போயிருந்தேன் பாம்பேயில். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். இன்னாரைத்தோ வந்து என்னை கால் பண்ணி அவர் படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு, ஒன்லி பிகாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லவ் யூ, ஐ லவ் தம் போத். அனுராக் சொன்னா வெரி பிடிச்ச ஃபேன். இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப கர்வமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. இந்த படம் மகாராஜா மட்டுமல்ல, நிதிலன் அவர்களை வந்து நீங்கள் எல்லோரும் குரங்கு பொம்மை படத்தில் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் குரங்கு பொம்மை படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிங்க தெரியாது. அந்த படத்துக்கே அவருக்கு வந்து தேசிய விருதெல்லாம் கிடச்சிருக்கணும். அது மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? நம்ம நேஷனல் அவார்டப்போ பேசணும். குரங்கு பொம்மை அப்படின்ற அற்புத படைப்புக்கு பிறகு இன்னைக்கு உலகமே பார்த்து வியக்கிற ஒரு மகாராஜா அப்படின்ற படத்தை மூலமாக இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனராக மாறி இருக்கிற நிதிலனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஒன் ஆஃப் த பிகினிங் அவார்ட்ஸ் நான் சொல்வேன். இதுதான் பிகினிங் ஆஃப் இஸ் அவார்ட்ஸு. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இந்த வருஷத்தில் அவர் கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள் நிதிலன். நீங்கள் தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. கலாட்டா அண்ட் மக்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான நன்றி. படம் பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா படம் பார்க்குறாங்க, உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தேட்டர் முன்னாடி வந்து படத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க, ட்விட் பண்ணுறாங்க, அது இன்னொரு கட்டத்துக்கு போகுது, அது இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வருது. ஸோ என்ன ஒவ்வொரு நாள் மக்கள் அடுத்த லெவல் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க. இந்த மக்களுக்கு இந்த மீடியா படத்தை பற்றி ட்விட் பண்ண, படத்தை பற்றி பேசின எல்லா மக்களுக்கும் நன்றி. எங்கள் ப்ரொடக்ஷன் டீம், பேஷன் ஸ்டுடியோஸ், ஜெகதீஷ், ரூட், சேதண்ணா, எங்கள் டீம், இந்த ஹோல் டெக்னீஷியன் குரூப் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த சக்ஸஸை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எதிர்பார்த்தேன். சைனாலையுமே, அதாவது ரஜினி சாரோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் எப்படி ஹிட் ஆகும், அது மாதிரி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் அவ்வளோ மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. கலெக்ஷன் பாக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்ச்டு மூவி மகாராஜா. மோஸ்ட் வாட்ச்டு இந்தியன் மூவி. எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தது இவ்வளோ எதிர்பார்க்கல. நினைச்சது. சரி, நெக்ஸ்ட் என்ன சார் மைண்ட்ல இருக்கும்ல? அடுத்தது நான் இதெல்லாம் பண்ணணுமே பிரியங்கா, இதெல்லாம் இருக்கு, நிறைய டென்ஷன் இருக்கு. அது ஒரு மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. நான் அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். என்ன வருதோ அது பண்ணிட்டு போயிடும். என்ன வருது? நாங்க சும்மா அவனை கேள்விப்பட்டேன் சார், மகாராஜா பண்ணிட்டீங்க, சூப்பர் டூப்பர் ஹிட், கேட்கவே வேணாம். அடுத்து மகாராணின்னு ஒண்ணு, அது எங்க ப்ரொடியூசர் சுதன் சார் தான் சொல்லணுங்களா? இல்ல சார், மகாராணி நயன்தாரா மேடம் அப்படின்னு மகாராஜா, மகாராணி, மந்திரி, சிப்பாய்கள், பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், டைம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும். இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாம் விடக்கூடாது சார். அதுக்கு உங்களுக்கு தெரியும், பிஸியாக இருக்கீங்க, அடுத்தடுத்தது என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எல்லாத்துக்கும் நாங்கள் வி ஆர் வெயிட்டிங். இல்லை அது தெரியல, அது நான் கோயிங் வித் தி ஃப்ளோ. ஓகே, என்ன வருதோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.